காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நீ நேரலையில் பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப நியாயமாக பண்ணுறதா நினச்சி 5 பேர் இருக்க இடத்துல அதிகமாக பணம் கொடுத்தா அவங்களுக்கு 3 ஓட்டு போடுறோம், அங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தவங்களும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2 ஓட்டு போடுறோம், இது மாதிரி சொல்லிட்டு ஓட்டு போடுற வாக்காளர்கள்லாம் இருக்காங்க நாட்டில். ஸோ இந்த முறைகள்லாம் மாற்ற வேண்டுமென்றதுக்காகத்தான் இதுக்கு முன்னாலே சொன்ன யோசனைகள்லாம் நான் சொன்னேன். அது இந்த தேர்தலில் எல்லா தேர்தலையும் நாடு முழுதும் நடக்கிறது தான். ஒரு கட்சி முதலிடம் வெற்றி பெறுகிறது, ரெண்டாவது இடம், மூணாவதுல தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்திற்குள்ளேயும் வெளியே மக்கள் மன்றத்திலேயும் இன்றைக்கு பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஏனென்றால் சென்ற பொது தேர்தலில் எங்கெங்கே யார் யார் போட்டியிட்டோமோ அந்த கூட்டணி அப்படியே இருக்கிற காரணத்தினாலே அந்த கூட்டணி சார்பிலே போட்டியிட்டோம். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் போட்டியிட்டது, திமுக ஆதரித்தது. இப்போ காங்கிரஸ் போட்டியிட்டது, திமுக ஆதரித்தது, வெற்றி பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு 3 தேர்தலையும் போன தடவை திமுக போட்டியிட்டது, காங்கிரஸ் ஆதரித்தோம். எனவே இந்த முறையும் அது 3 இடத்துலையும் தேர்தல் வந்த காரணத்தினாலே திமுக போட்டியிட்டது, காங்கிரஸ் ஆதரித்தோம். அதனால் காங்கிரஸ் போட்டியிடலை. இப்போ காங்கிரஸ் ஏதாவது போட்டியிட்ட இடங்களிலே தேர்தல் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல காங்கிரஸ் போட்டியிட்டிருக்கும். அதுதான் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நிலை. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அட்லீஸ்ட் தேர்தல் களத்தில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் என்பதற்காக போட்டியிட்டவர்களை நான் வரவேற்கிறேன், நல்லது தான். ஆனால் எதிர்காலத்தில் இது இடைத்தேர்தல் பிரச்சனை இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது அப்படி தனியாகவே நின்று தனியாகவே தோற்று கொண்டே இருப்போம் என்பதை காட்டிலும் நாட்டில் என்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, உதாரணமாக மத்தியில் மோடி அரசு அகற்றப்பட வேண்டும், தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும், காங்கிரஸ் தான் சிறுபான்மை மக்களுக்கும் தலித் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு கட்சி. இன்றைக்கு பிஜேபி வந்த பிறகு ஏராளமான குழப்பங்கள் நாடு முழுதும், பொருளாதாரியான குழப்பம், மத ரீதியான குழப்பம், ஜாதி குழப்பம், சாப்பாட்டில் வரைக்கும் குழப்பம். என்ன சாப்பிடு, என்ன சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாத, மாட்டுக்கறி சாப்பிடாதேன்னு தூக்கிட்டு போய் வெட்டுற அளவுக்கு குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து நாடு முழுதும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளிலே மத்திய அரசு தலையிட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக திரள வேண்டும், ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். புதுச்சேரியில் நான் சொன்ன பணம் தரப்பட்டதுன்னு சொன்னேன். பணமும் தரப்பட்டது, பணத்தினால தான் வெற்றி பெற்றதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் சொன்னதை விட்டீங்க வசதியாக. நீங்கள் ஆளுங்கட்சிங்கிற போது அந்த ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் வெற்றி பெற்றால் அதனாலே தொகுதியில் சில நன்மைகள் நடக்கும், அரசை பயன்படுத்தி காரியங்கள் நடக்கும், மக்களுடைய மனோபாவம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலையும் வாக்குகள் விழுந்திருக்கிறது. பணம் தரதுனாலையும் கணிசமான வாக்குகள் விழுகிறது என்று நான் சொன்னேன். நீங்கள் தான், நான் சொல்லலை. ஊடகங்கள், டிவி, நீங்கள் தான் பணம் பட்டுவாடான்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்கள் சொன்னதை தான் நான் சொன்னேன். பாண்டிச்சேரியில், புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அங்கே முதலமைச்சர் போட்டியிட்டார். முதலமைச்சர் ஒரு சாதாரண வேட்பாளர் மாதிரி முதலமைச்சரே வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தார், வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியிலே காங்கிரஸ் வாக்காளர்களுக்கு எந்த பணமும் தரவில்லை. எனவே அங்கே அவர் உழைப்புக்கு, அவர் 6 மாதமாக முதலமைச்சராக இருந்து சிறப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் பல வளர்ச்சி திட்டங்களை, நன்மைகளை மக்களுக்கு செய்திருக்கிறார். அவற்றை மக்கள் அங்கீகரித்து நாராயணசாமி அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். என்ன கூட்டத்தில்? இன்று காலையிலே நடப்பது எஸ்சி அணியினுடைய கூட்டம். இது தமிழ்நாட்டில் ஒரு 13-14 அணி இருக்குது, அமைப்புகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு அமைப்புகளும் மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே, ஒன்றிய அளவிலே, கீழ் லெவலில் எப்படி செயல்படுகிறார்கள், எந்த அளவிற்கு அமைப்புகள் பலமாக இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக நடத்துகிற ஒரு கலந்தாய்வு கூட்டம். ஒவ்வொரு அணியாக போட்டு வரோம் ஒவ்வொரு நாளைக்கு. இன்றைக்கு எஸ்சி அணியின் சார்பில் இந்த கூட்டம்
திரு செல்வப்பிரந்தை அவருடைய தலைமையிலே, அணி தலைவருடைய தலைமையிலே நடைபெறுகிறது.